Hi friends, good evening to all. So online வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துறோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல கேட்கப்பட்ட ஹிஸ்டரி கேள்விகள் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு, ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள், அதுக்கப்புறம் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள், காலனியத்துக்கு எதிராக இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், அதுக்கப்புறம் தேசியம் காந்திய காலகட்டம். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்தால் இன்னைக்கு உண்டான டெஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எதற்காக அனலைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கும்போது ஸோ எதில் இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றத உங்களாலே அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டாபிக் படிக்கும்போது எப்படிலாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றத உங்களாலேயே அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதற்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோடு சேர்த்து நம்ம வந்து அதர் டாபிக்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி உண்டான லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? ஸோ மദ്രാஸ் மாகாணத்தின் முதலமைச்சரை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரி அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2, 5, 3, 1, 4. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ சுப்பராயலு ரெட்டியார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1920 வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்தார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி சுப்பராயன் அப்படின்றவர் 1926 முதலமைச்சராக இருந்தார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி முனுசாமி நாயுடு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1930 முதலமைச்சராக இருந்தார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடி ராஜன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1936 முதலமைச்சராக இருந்தார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ராஜாஜி அவர்கள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1937 முதலமைச்சராக இருந்தார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த நிகழ்வு முதல்ல நடந்தது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1, 2, 3, 4. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷப்படி தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? பூலிதேவரின் இறப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நடந்தது. அதுக்கப்புறம் குயிலியின் இறப்பு, அதுக்கப்புறம் கட்டபொம்மனின் இறப்பு, அதுக்கப்புறம் மருது சகோதரர்களின் இறப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த வரிசை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து இது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 3, 4 மட்டும் சரி, 2 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா? ஸோ பட்டடக்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வாதாபி சாளுக்கியர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் எல்லோரா குகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் அவங்களுடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் மாமல்லபுரம் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த எலிபெண்டா குகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்களோட காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து அசோகர் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஸோ எலிபெண்டா குகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 3, 4 மட்டும் சரி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் அதை அகலாய்வு மேற்கொண்ட நபர்கள் வந்து யார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. ஓகேங்களா? ஸோ சன்ஹுதாரோ அப்படின்ற பகுதியை
அகழாய்வு மேற்கொண்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ஜி மஜூம்தார் அப்படின்றவர் தான். அதுக்கப்புறம் லோத்தல் அப்படின்ற பகுதியை அகழாய்வு மேற்கொண்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ராவ் அப்படின்றவர். அதுக்கப்புறம் பனாவளி அப்படின்ற பகுதியை அகழாய்வு மேற்கொண்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஸ்ட் அப்படின்றவர். அதுக்கப்புறம் மிட்டாத்தல் அப்படின்ற பகுதியை அகழாய்வு மேற்கொண்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரஜ் பான் அப்படின்றவர். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2, 4 மட்டும் சரி. ஓகேங்களா, 2, 4 மட்டும் சரி. 1, 3 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா. ஸோ ஒண்டி வீரன் மருது சகோதரர்கள் அப்படின்றது தவறு. அதுக்கப்புறம் கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்றது சரி. குயிலி பூலிதேவர் அப்படின்றது தவறு. முத்துவடுகநாதர் காளையார் கோவில் போர் அப்படின்றது சரி. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்காக பாடுபட்ட தலைவர்கள் மற்றும் அவர்களை எங்கே தூக்கிலிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2. ஓகேங்களா. சிவசுப்பிரமணியனாரை எங்கே தூக்கிலிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகலாபுரம் அப்படின்ற இடத்துல தூக்கிலிட்டாங்க. கட்டபொம்மனை எங்கே தூக்கிலிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கயத்தாறு அப்படின்ற பகுதியில் தூக்கிலிட்டாங்க. மருது சகோதரர்களை எங்கே தூக்கிலிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிட்டாங்க. தீரன் சின்னமலை அப்படின்றவங்களை எங்கே தூக்கிலிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கரகிரி கோட்டையில் தூக்கிலிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றில் சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ குப்தர் காலத்தோட நிலங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. எதுங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2, 1, 4, 3. ஓகேங்களா. சேத்ரா அப்படின்றது வேளாண்மைக்கு உகந்த நிலம். சரிங்களா. அதுக்கப்புறம் கிலா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தரிசு நிலம். அதுக்கப்புறம் அப்ரஹதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வன நிலம். அதுக்கப்புறம் வஸ்தி அப்படின்றது குடியிருப்பதற்கு உகந்த நிலம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா. ஸோ எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4, 3, 2, 1. அதாவது வராகமிகிரர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வானியல் அறிஞர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் காளிதாசர் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத புலவர். அதுக்கப்புறம் அமரசிம்ஹா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அகராதியியல் ஆசிரியர். அதுக்கப்புறம் தன்வந்திரி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். அகழாய்வு மேற்கொண்ட இடங்கள் மற்றும் அதனுடைய மாவட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதோட சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. ஓகேங்களா. ஸோ கீழடி வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொற்கை வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் குறும்பன்மேடு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் வந்து யாருன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யாருங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முத்துலக்ஷ்மி ரெட்டி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். பின் வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆதி திராவிட மகாஜன சபை. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்காணும் கூற்றில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான கூற்றுகளில் எது சரியானது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று 2 மட்டும்தான் சரி, பாக்கி எல்லாமே தவறு. ஓகேங்களா? ஸோ 1929இல் பகத்சிங் PK தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். ஸோ இது மட்டும்தான் சரி. ஓகேங்களா? பாக்கி 2ம் தவறு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எது சரியானது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 3, 4, 1, 2. ஓகேங்களா? ஸோ குடியரசு அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1925இல் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் புரட்சி அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1933இல் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பகுத்தறிவு அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1934இல் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் விடுதலை அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1935இல் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் வந்து யார்? இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எது தவறு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். சத்ரபதி சிவாஜி பற்றின தகவல்களில் எது தவறானது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சி மட்டும்தான் தவறு. ஓகேங்களா? சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665இல் சூறையாடினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1664ன்னு வரணும். ஓகேங்களா? இங்கே 65ன்னு இருக்குது. சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1664இல் சூறையாடினாங்க. ஓகேங்களா? இங்கே 65ன்னு இருக்கிறதுனால தவறு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. எது சரி அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2, 3, 4 மட்டும் சரி, 1 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கொடுக்கப்பட்டிருக்கிற கூற்றில் எது சரியானது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2, 3 மட்டும் சரி. ஓகேங்களா? ஸோ 4 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள். கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதம்
இந்தியாவின் இயேசுவின் சீடரான யாரால் கொண்டு வரப்பட்டது? கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான யாரால் கொண்டு வரப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, புனித தாமஸ் அப்படின்றவரால் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேவல் பிரபுவுக்கு பதிலாக அரசு பிரதிநிதியாக மவுண்ட் பேட்டன் பிரபு நியமிக்கப்பட்ட நாள் வந்து எப்போன்னு சொல்லுங்க. வேவல் பிரபுவுக்கு பதிலாக அரசு பிரதிநிதியாக மவுண்ட் பேட்டன் பிரபு எந்த நாளில் நியமிக்கப்பட்டார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1947 மார்ச் 22ஆம் நாள். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தாமஸ் மன்ரோ பிரபு அப்படின்றவர் தான். ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் மன்ரோ பிரபு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. வட சர்க்கார் பகுதிகளை ஆங்கிலேயர்கள் கையகப்படுத்த யாருடன் உடன்படிக்கை செய்து கொண்டனர்? வட சர்க்கார் பகுதிகளை ஆங்கிலேயர்கள் கையகப்படுத்த யாருடன் உடன்படிக்கை செய்து கொண்டனர்? ஸோ யாருடன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நிஜாம் அலி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டுடுமியான். ஓகேங்களா? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னவர் வந்து யார்? டுடுமியான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து வீர திருமகன் என்ற அரசு பட்டத்தை திரும்பி கொடுத்தவர் யார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து வீர திருமகன் அப்படின்ற அரசு பட்டத்தை திரும்பி கொடுத்தவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் வந்து யார்? பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மராம் பாண்டுரங். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. 1886 பிரம்ம சமாஜ உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்ட போது தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு என்னவென்று அழைக்கப்பட்டது? 1886 பிரம்ம சமாஜ உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்ட போது தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு என்னவாக அழைக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ இன்னைக்கு உண்டான PDF சேலஞ்ச் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்றத பார்த்துடலாம். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் வந்து யார்? தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் வந்து யார்? ஸோ இதற்குண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் 6374836079 இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி பார்த்த PDF நம்ம சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் வந்து எப்போன்னு சொல்லுங்கள். ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் எப்போங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1920 ஆகஸ்ட் முதல் நாள்.
ஓகேங்களா. ஒத்துழையாமை இயக்கம் எப்போ தொடங்கினாங்கன்னா 1920 ஆகஸ்ட் முதல் நாள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்கள். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1757 ஆண்டு. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. வாரன் ஹாஸ்டிங்ஸ் கவர்னர் ஜெனரலாக எந்த ஆண்டு பதவியேற்றார்? வாரன் ஹாஸ்டிங்ஸ் கவர்னர் ஜெனரலாக எந்த ஆண்டு பதவியேற்றார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1813 ஆண்டு. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சொத்துரிமை உரியவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை என இருந்தது? எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சொத்துரிமை உரியவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை என இருந்தது? எந்த ஆண்டு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1946 ஆண்டு. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. வஹாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்க. வஹாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1827 ஆண்டு. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு உண்டான லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கும் நாளானைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து இருக்காது. ஓகேங்களா. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, ஓகேங்களா, ஏப்ரல் 6ஆம் தேதி ஈவினிங் 9 மணி போல் தான் அடுத்த லைவ் வந்து நடக்க போகுது. ஏன்னா என்னுடைய சித்தப்பா பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ். ஸோ அதனால் ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போக வேண்டியது இருக்குது. அதனால் கண்டிப்பாக 2 நாள் வந்து வீடியோ கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் சனிக்கிழமை ஈவினிங் போல் நம்ம அடுத்த வீடியோ வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதற்குண்டான போர்ஷன் வந்து என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ 2017 ஆண்டு குரூப் 2A கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கேள்விகள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டாபிக் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி தான் நடக்க போகுது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் தகவல் இருந்ததுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.